வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஆவாரம்பூவில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆவாரம்பூ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை பார்த்ததுண்டோன்னு சித்தர்கள் பழமொழி சொல்லியிருக்காங்க. இது காரணம் என்னென்னா, ஆவாரம்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது தீர்க்க முடியாதுன்னு சொல்கிற சர்க்கரை வியாதியை கூட குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் உடல் வெப்பத்தை தணித்து உடம்புக்கு பல நன்மைகளை தருது. இதை எப்படி பயன்படுத்தலாம், இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சர்க்கரை நோய் தீர ஆவாரம்பூவை பொடி செஞ்சு சுடுநீரில் கலந்து உப்பு சேர்க்காம சாப்பிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரத்தில் சர்க்கரை நோய் குணமாகும். இதை வெறும் வயிற்றில் டெய்லி 2 வேளை காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிடணும். ஆவாரம்பூவை காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி நல்லா குளித்ததுக்கப்புறம் இந்த பவுடரை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி லைட்டாக தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா தேகம் வெண்மையாகும். தோல் நோயினால் அவஸ்தைப்படுறவங்க ஆவாரம் இலை, பூலாங்கிழங்கு, பாசிப்பருப்பு இது 3த்தையும் எடுத்து சம அளவு சேர்த்து அரைச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தோல் நோய் குணமாகும். ஆவாரம்பூவில் பருப்பு, வெங்காயம் சேர்த்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் பளபளப்பாக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது நல்ல மருந்து. உடம்பு ஹீட்டால் அவஸ்தைப்படுறவங்க, மலச்சிக்கல் இருக்கவங்க, மூல நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஆவாரினால் செய்யப்படுற மருந்துகள், மாத்திரைகளை கொடுக்கப்படுது. ஆவாரம்பூ கொழுந்து, ஆவாரம் பட்டை 2த்தையும் நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு நெல்லிக்காய் அளவு எடுத்து நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உள் மூலம் குணமாகும். தலை குளிச்சதுக்கு அப்புறம் எலுமிச்சை சாறு, ஆவாரம்பூ சாறு 2த்தையும் ஊற்றி தலையை அலசிட்டு வந்தால் முடி பளபளன்னு இருக்கும். ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, தேங்காய்பால் இது 3த்தையும் சேர்த்து அரைச்சி தலையில் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தால் முடி பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லையும் நீக்கும். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 ஆவாரம்பூ எடுத்து வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய் துர்நாற்றம், உடல் வியர்வை துர்நாற்றம் இதெல்லாம் வராது. சில பேருக்கு அடிக்கடி தண்ணி தக்கம் எடுக்கும். அப்படி தண்ணி தக்கம் எடுக்கிறவங்க 3 ஆவாரம்பூ எடுத்து தண்ணியோடு சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தாகம் குறையும். ஆவாரம்பூக்களை வதக்கி இல்லைன்னா வேக வச்சு ஒரு மெல்லிய துணி எடுத்து அதுக்குள்ளே ஆவாரம்பூக்களை வச்சு கண்களை சுற்றி ஒத்தி எடுத்துகிட்டு வரணும். இப்படி செய்கிறதுனால சூடுனால ஏற்படுற கண்வலி குணமாகும். ஆவாரம்பூ கிட்னியை சுத்தம் செஞ்சு கிட்னியில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது. இதனால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், உடல் நல்லா இயங்கும். முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கு ஆவாரம்பூ 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், பச்சைப்பருப்பு 1/2 கிலோ எல்லாத்தையும் சேர்த்து மிஷினில் அரைச்சி தலை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் முடி கொட்டாது. ஆவாரம்பூக்களை அரைச்சி முகத்துக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முகம் வெண்மையாகும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள், தழும்புகள் இதெல்லாம் மறைஞ்சி முகம் கிளியராக இருக்கும். ஆவாரம்பூவில் கூட்டு, தோசை, பொரியல் எல்லாமே செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆவாரம்பூவில் என்னென்ன நன்மைகள், இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிலாம் பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.